Hi designers. இன்னைக்கு வீடியோவில் Photoshop 2021 பேசிக்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும், எங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்டு எனிதிங் யாருக்காக இருந்தாலும் ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும்னு வச்சுங்க. ஸோ ஒரு இமேஜ் எப்படி ஒரு சின்ன போஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஃபைல், இப்போ நான் ஃபைல் தென் நியூ Ctrl+N ஷார்ட்கட் கீ கண்டிப்பாக வீடியோவில் வரும், கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ இதில் டிஃபால்ட்டாக சேவ்டு ரீசன்ஸ் நம்ம யூஸ் பண்ண ப்ரீசெட்ஸ்லாம் நிறையா இருக்கும். சேவ்டுனா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணது இந்த அடோப்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் போகிறது, அதை நம்ம மைண்ட் பண்ணாங்கன்னா ஃபோட்டோவில் என்னென்ன தேவைப்படும், லேண்ட்ஸ்கேப் வேணும், போர்ட்ரேட் வேணும், அது மாதிரி வேணும்னா இதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மீன்ஸ் A4 A3 இதெல்லாம் லீகல் சைஸஸ்லாம் வரும். ஸோ அதுக்குண்டானதெல்லாம் இதில் போய் எடுத்துக்கலாம். ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு ட்ரா பண்ணுறீங்க, நான் ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நம்ம இது அதிகமாக யூஸ் பண்ணலாம். வெப் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது வரும். அடுத்தது மொபைல். இப்போ இன்றைக்கி நமக்கு தேவை மொபைல் தான், ஏன்னா நம்ம மொபைலில் தான் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ ஒரு போஸ்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே நான் கிளிக் பண்ணும்பொழுது இங்கே 1080 + 1920 1080 1920 வரும். இதுதான் மொபைலோட ரெசல்யூஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மொபைல் இந்த சைஸில் தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ரெசல்யூஷன் டிஃபால்ட்டாக எப்பயுமே பிக்சல்ஸ் per இன்ச்சில் 72 தான் இருக்கும். நம்ம 300 கொடுத்துக்கிறோம். கலர் மோடு RGBயில் தான் இருக்கணும், பிட் 8 பிட் தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் டிஃபால்ட்டாக ஒயிட் வந்துடுது. அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் தான் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் வீடியோவில், ஒர்க்கிங் sRGB. ஸோ ஒர்க்கிங் sRGB கொடுக்கும்போது நம்ம இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணாலும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அது மெயின்டைன் ஆகும். ஸ்கொயர் பிக்சல் ஆஸ் இட் இஸ். இப்போ க்ரியேட் கொடுத்துட்டேன். க்ரியேட் கொடுத்தோன்னே இப்போ ஒரு இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்று கவனிக்க வேண்டியது, இந்த ஆர்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. க்ரியேட் கொடுத்தோன்னே இந்த ஆர்ட் போர்டுங்கிறது வந்துருச்சு. பட் எனக்கு ஆர்ட் போர்டு மாதிரி இல்லாமல் நமக்கு ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் சேம் அதே ப்ராசஸ் பண்ணுறேன். Ctrl+N கொடுக்குறேன். மொபைல், ஆண்ட்ராய்டு எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. ஆண்ட்ராய்டு இதில் இந்த ஆர்ட் போர்டுங்கிறத அன்செக் பண்ணுறேன். இது இப்போ அன்செக் பண்ணோன்னே க்ரியேட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரே பேக்ரவுண்டாக மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஆர்ட் போர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிவிஜுவல் லேயராக கொண்டு போகாது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். அதோட லிங்க்கு கீழே கொடுத்துறேன், போய் பார்த்துக்கோங்க. Ctrl+O கொடுத்தோம்னா ஓப்பன் ஆயிரும். ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகும். இப்போ எந்த லொக்கேஷனில் நான் வச்சுருக்கேன், டெஸ்க்டாப்பில் Photoshop 2020 பேசிக்னு அந்த ஒரு ஃபோல்டர் இருக்குது, நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த எல்லோ ஸ்டோன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஃபைலோட இப்போ நான் சைஸ் செக் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி இந்த அன்டைட்டில்டு 1 நம்ம ப்ரீசெட் ஓப்பன் பண்ணோம்ல, அதோட சைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அவசரமாக. ஸோ நான் சைஸ் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இமேஜ் போகிறோம். இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸ் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் சைஸ் கொடுத்தனா என்னென்னு இப்போ இது எனக்கு சிஎம்மில் காமிக்குது. பட் நமக்கு தேவை என்ன, பிக்சல்ஸ் தான் வேணும். ஸோ இதில் போனீங்கன்னா பிக்சல்ஸ் 1080 1920. ஸோ பிக்சல்ஸில் நமக்கு காமிச்சிருது. இந்த ரெசல்யூஷன் என்னதில் இருக்குது, 72 தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இல்லை, நமக்கு 300 வேணும் அப்படின்னா திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போதே அது பண்ணிக்கிட்டால் ரொம்ப பெட்டர் நமக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த எல்லோ ஸ்டோனுங்கிற இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். கவனமாக பாருங்கள், எது செலக்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இங்கே பேக்ரவுண்டை பார்த்தீங்கனாலும் தெரியும், இங்கே மேலே போய் பார்த்தீங்கனாலும் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ எல்லோ ஸ்டோனை கிளிக் பண்ணிட்டேன். இந்த எல்லோ ஸ்டோனுங்கிற இமேஜில் இமேஜ் தென் இமேஜ் சைஸ். இப்போ இதுலேயும் பாருங்கள் 1080 920 300. ஸோ அதே நம்ம இப்போ ஓப்பன் பண்ண ப்ரீசெட்டில் தான் இந்த இமேஜ் இருக்கும். ஸோ நான் நெட்டில் எடுக்கையிலேயே மொபைலுக்கு உண்டான ரெசல்யூஷனில் தான் நான் எடுத்தேன். ஸோ அதுக்குண்டான லிங்க் தான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை நம்ம இந்த அன்டைட்டில்டு 1ன்னு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் கொண்டு நான் பேஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இமேஜ் இருக்குது, Ctrl+A கொடுத்தோம்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆல் ஆக்சுவலாக Ctrl+Aங்கிறது. ஸோ இந்த பேக்ரவுண்டு இது டோட்டலாக எனக்கு ஒரே பேக்ரவுண்டாக தான் இருக்கனால இது கிளியராக செலக்ட் ஆகிடும். தென் Ctrl+C கொடுத்துட்டேன், காப்பி ஆயிடுச்சு. இப்போ அன்டைட்டில் 1 அந்த விண்டோவை கிளிக் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுங்க, அந்த விண்டோ நம்ம கிளிக் பண்ணோம்னா தான் அந்த விண்டோ விசிபிளாக இருக்கும். இப்போது Ctrl+V பேஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டுமே சைஸ் கரெக்டாக இருக்கனால
போய் மேட்ச் பண்ணி கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துக்குச்சு இமேஜ். இதே சப்போஸ் நம்ம சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா இது கொஞ்சம் வெளியே முன்ன பின்ன போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பர்த்டே விஷ் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அதுக்கு கீழே சில மேட்டர்ஸ் எழுதுறாங்க போது தேவையான டூல் வந்து டி ஃபார் டெக்ஸ்ட் டூல். இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் ரைட் கிளிக் பண்ணால் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி நமக்கு தேவையானது ஹரிசாண்டல். ஸோ அதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா ஜூம் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் இன், ஜூம் அவுட், கண்ட்ரோல் ப்ளஸ் தென் கண்ட்ரோல் மைனஸ். ஷார்ட்கட் கண்டிப்பாக வீடியோவில் கீழே வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ். ஓகே. இப்போ டெக்ஸ்ட் லேயரு நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கவனிங்க, இது லேயர் 1ங்கிறது காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டது. பேக்ரவுண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு டிஃபால்ட்டு. இந்த லேயர் 1ங்கிறது நம்ம இந்த எல்லோ ஸ்டோனை காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணோம். ஓகே. இப்போ நான் T2ல் இருக்கேன். ஜஸ்ட்டு இப்போ இங்கே நம்ம கலர் சூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் வரும். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் மாறும். ஓகே. இப்போ இங்கே ஒயிட் இருக்குது. இங்கே கவனிங்க, நல்லா இந்த இடம் கவனிங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆயிரும். ஒரு டெக்ஸ்ட் லேயரில் நம்ம எப்போ கிளிக் பண்ணோம்னாலும் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நியூ லேயராக தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த லேயர் மேலேயே மெர்ஜ் ஆகாது, பேக்ரவுண்ட்லேயே இருக்காது, இண்டிவிஜுவல் லேயராக வந்துடும் டெக்ஸ்ட். இப்போ ஜஸ்ட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தனா இது கம்ப்ளீட் ஆயிரும். அகைன் ஒரு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து இங்கே ஒரு லேயர் 2ன்னு க்ரியேட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டேன். மறுபடியும் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். இந்த நேம் என்னவோ அந்த நேம் இங்கே வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேமோட இது இண்டிவிஜுவல் லேயராக மாறிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட் லேயரில் கண்டிப்பாக கிளிக் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் லேயராக தான் க்ரியேட் ஆகும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெலீட் கொடுத்துரு. டேரெக்டாக டெலீட் கொடுத்தோம்னா அந்த லேயர் டெலீட் ஆயிரும். ஓகே. இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன வேணும்? ஹாப்பி பர்த்டே. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே வந்து செலக்டில் இருக்கும் ஃபுல்லாக. ஒரு கிளிக் பண்ணும்போதே இது ஃபுல்லாக செலக்டில் வரும். இப்போ ஹாப்பி பர்த்டேங்கிறத நம்ம எழுதணும். ஹாப்பி பர்த்டே. ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டா கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு இந்த லேயரை நான் ஹாப்பி பர்த்டே லேயரை நான் மூவ் பண்ணணும். இதே டெக்ஸ்ட் டூலில் வச்சுட்டு நான் மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணனா இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணனா இப்படி தான் வரும். ஸோ நம்ம அகைன் வந்து கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மூவ் டூல். லாஸ்ட் வீடியோவில் நான் இதை சொல்லாமல் விட்டுட்டேன், சாரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மூவ் டூல் கொடுத்ததுக்கப்புறம் தான் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது மூவ் ஆர்ட்போர்டுன்னு இருக்கும். நமக்கு தேவை மூவ் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் மூவ் கொடுத்துட்றோம். ஷார்ட்கட் வந்து விங்கிறது ஷார்ட்கட்டில் வந்துடும். இப்போ இந்த லேயர் செலக்டில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோவை இங்கே சிம்பிளே மாறி இருக்கும். உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கர்சரோட ஐக்கான் சேஞ்ச் ஆகிருக்கும். இதே டீயில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கர்சரோட ஐக்கான் இப்படி இருக்கும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னாலும் மூவ் டூலுக்கு வந்துடும், ஷார்ட்கட் அமுத்தினோம்னாலும் மூவ் டூலுக்கு வந்துடும். ஓகே. இப்போ இந்த ஹாப்பி பர்த்டேங்கிறது எனக்கு இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ கீ வந்து கிளிக் பண்ணோம்னா மூவ் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூலில் இருக்கும் பொழுது மூவ் ஆகும். இல்லைன்னா கர்சரில் வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. இப்போ இது கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கண்ட்ரோல் T எதுக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இதோட ஷார்ட்கட்டும் கண்ட்ரோல் T கீழே வந்துடும், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இது எவ்வளோ தூரம் வேணுமோ எந்த கீயும் பிடிக்காமல் டேரெக்டாக இந்த கார்னரில் மட்டும் கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ரொபோஷனேஷனாக அந்த சைஸு, அதாவது அதோட உருவம் மாறாமல் வரும். மேலேயும் கீழே இழுத்துட்டு போன மாதிரி இருக்காது. இப்போ ஜஸ்ட்டு ஏரோவில் ஒரு சிம்பிளாக ஓகே. இப்போ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து சௌரியத்துக்கு வச்சுட்டேன். பட் ஆனால் எனக்கு இந்த பேஜோட சென்டராக வேணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்டில் இருக்கணும். இங்கே செலக்டில் இருக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே செலக்டில் இருக்கணும். இப்போது கண்ட்ரோல் A கொடுக்குறோம். கண்ட்ரோல் A கொடுத்தோன்னா டோட்டல் ஹோல் ஏரியா வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இந்த லேயர் செலக்டில் இருக்கணும். எந்த லேயர் சென்டராக வேணுமோ அந்த லேயர் செலக்டில் இருக்கணும். இப்போ இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜோட சென்டருக்கு மாறிடும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி போயிடும். ஸோ வித்தில் வந்து சென்டர் ஆகிறதுக்கு இந்த டூலு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஓகேவா? வெர்டிக்கல், ஹரிசாண்டல். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துரும். எங்கே வேணுமோ நாங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாட்டமில் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா கிளிக் பண்ணேன்னா பாட்டம் போயிடும். ஸோ டாப்பில் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணேன்னா டாப்பில் போயிடும். எனக்கு சென்டராக வேணும் அப்படிங்கும்போது நான் ஜஸ்ட்டு சென்டர் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இது என்னென்னா இந்த ஏரியாவோட
விட்த்லேயும் சரி ஹைட்லேயும் சரி டோட்டலாக சென்டராக பக்காவாக ஃபிட் ஆகிருக்கு. அகைன் வந்து இந்த செலெக்ஷன் போகணும். இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னே இந்த செலெக்ஷன் வந்துருக்குல்ல, இந்த செலெக்ஷன் போகணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி செலக்ட் ஆகிரும். எது செலக்ட் பண்ணாலும் அது போகிறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் டி செலக்ட் ஆகும். ஒரு சில நேரத்தில் எஸ்கேப் கீ தான் வந்து சில டூலுக்கு யூஸ் ஆகும். அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இப்போது ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணோம்னாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம், இங்கே போயும் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் இது இன்னொரு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்பிள் இருக்குது. இது ஒரு ஆட்டோ செலக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இப்படி கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஆட்டோ செலக்ட், இது அன்செக்கில் இருக்குது. இப்போ போய் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணுறேன், பட் பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகலை. ஹாப்பி பர்த்டே செலக்ட் ஆனது அப்படியே டிஃபால்ட்டாக இருக்குது. பட் இங்கே போய் கிளிக் பண்ணுறேன், இப்போ இது செலக்ட் ஆகிருக்கு. இப்போ போய் கிளிக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகுது. ஹாப்பி பர்த்டே இந்த டூல் இதை கிளிக் பண்ணுறேன், ஸோ இந்த லேயர் செலக்ட் ஆகுது. இது அன்செக்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகாது. எவ்ரி டைம் ரைட் கிளிக் பண்ணி ஹாப்பி பர்த்டே, ரைட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட், ரைட் கிளிக் பண்ணி லேயர் 1 அப்படின்னு தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு யூஸ் ஆகும், சில பேர்த்துக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி பண்ணுறதே எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். எனக்கு இது செக்கில் இருந்தால் தான் செட் ஆகும், ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த லேயரில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதோட கலர் சேஞ்ச் பண்ணும். ஒயிட் நல்லா இருக்குது, பட் கலர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். எனக்கு இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு டி கிளிக் பண்ணிங்கன்னா, டி ஃபார் என்ன டெக்ஸ்ட் டூல், டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நார்மல் மூவில் இருக்கும் பொழுது இங்கே எந்த ஆப்ஷனும் இருக்காது. அந்த டூலை கிளிக் பண்ணும்போது தான் டூலோட ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் விண்டோ. இங்கே விண்டோவில் போனீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு. சாரி, இது ஓப்பன் ஆகிடுச்சு. விண்டோவில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் டிக்கில் இருந்தால் தான் இந்த விண்டோ தெரியும். இதை நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ இதில் இந்த ஒயிட் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ டேரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்கே கொண்டு போய் கர்சரை வைக்கையிலேயே லைவாக அப்டேட் ஆயிரும். ஸோ லைவாகவே அந்த கலர் அங்கே இருந்தால் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இங்கே போய் செக் பண்ணால் மட்டும்தான் இது வரும். இங்கே போய் நம்ம மாற்றினோம்னா மாற்றலாம். கலரை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு டெலிட் கீ கொடுத்தோம்னா தான் இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. கண்ட்ரோல் இசட் கொடுத்து மறுபடியும் பேக் போகிறேன். ரீடோ அன்டூ பண்ணுறதுக்கு பேக் பின்னாடி போகிறதுக்கு கண்ட்ரோல் இசட் வந்து ஷார்ட்கட். கண்ட்ரோல் இசட் கொடுத்தனா பழைய நிலைமைக்கு போயிடும். கண்ட்ரோல் இசட்டுங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நான் இங்கே கிளிக் பண்ணி அகைன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்பிள் வேணும், ஒரு ப்ளூ வேணும்னு வச்சுங்க. இப்போ இந்த ப்ளூ கிளிக் பண்ணிட்டேன், பட் எனக்கு இந்த கலர் இங்கே மாறல. அகைன் அதே தான் ஷிஃப்ட் ஆல்ட்டு டெலிட் இப்படி கொடுத்தா தான் மாறும். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே டெக்ஸ்ட் டூலில் இருக்கும் பொழுது இங்கே நம்ம போய் கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு லைவாக அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது என்னென்னா இந்த லைவாக அப்டேட் ஆகும்பொழுது அந்த பேக்ரவுண்டுக்கு இந்த கலர் மேட்ச் ஆகுதுன்னு நம்ம வந்து அப்படி ஆன் தி ஸ்பாட்டே நம்மளால் பார்க்க முடியும். இதுனா இங்கே நம்ம கொடுத்துட்டு அகைன் ஒரு என்ட்ரு கொடுத்து பார்க்கணும். இது அப்படி கிடையாது. ஸோ லைவாகவே நம்ம பார்த்துட்டு போகலாம். எனக்கு இதில் ஓரளவுக்கு நம்மளோட யாருக்கு அனுப்புகிறோம் அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்க ரொம்ப இந்த கலர் தான் லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நமக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். இல்லைன்னா வந்து டிஃபால்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஒயிட்டை விட கொஞ்சம் கலர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ இந்த கலர் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது ஹாப்பி பர்த்டேங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது இன்னொரு வேர்டிங்ஸ், ஹேவ் அ கிரேட் டே, ஹேவ் அ நைஸ் டே, இது மாதிரி சம்திங் நம்ம வந்து போடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹாப்பி பர்த்டே லேயர் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்தது எனக்கு இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னா அகைன் டி கிளிக் பண்ணி போய் இப்படி பண்ணோம்னாலும் நியூ லேயர் இங்கே க்ரியேட் ஆயிரும். பட் இதோட ஃபாண்ட் ஸ்டைல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இதுதான். ஸோ ஃபாண்ட் இங்கே நமக்கு மாறி இருக்கும். இந்த ஹாப்பி பர்த்டே ஃபாண்ட்டே எனக்கு நல்லா இருக்குது. ஸோ எனக்கு அதே வேணும்னா நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளி இதை டெலீட் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டேன், அந்த இது போயிடுச்சு. ஓகே, டெலீட் கொடுத்துட்டேன். ஓகே, டெலீட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இதே இதில் நான் டூப்ளிகேட் எடுத்து வேறு இது கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணி நம்ம ஏன் ஆல்ட்ரு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. இதை ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். டூப்ளிகேட் லேயர்ஸ், இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்ஸ். இந்த டூப்ளிகேட் லேயருக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்தோம்னாலும் டூப்ளிகேட் ஆயிரும்.
ஓகே, இங்கே பாருங்கள் டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த லேயர் எங்கே காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த லேயர் இதுக்கு மேலேயே தான் க்ரியேட் ஆகிருக்கு. டூப்ளிகேட் கொடுத்துருக்கோம், அப்படியே அது மேலேயே உட்காந்துருக்கு. இப்போ அதை எப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். Ctrl+T சொல்லியிருக்கல, Ctrl+Tங்கிறது, Ctrl+T எதுக்காகனா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஒரு டெக்ஸ்ட் ஆர் இமேஜை ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, என்லார்ஜ் பண்ணுறதுக்கு, ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து அது யூஸ் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே மவுஸ் பாருங்கள், இந்த இடத்துல மூவ் பண்ணுற மாதிரி எனக்கு காமிக்குது கர்சர். ஸோ இப்படி இழுத்து பார்த்தனாவே தெரிஞ்சிடும். இப்போது இது வந்து காப்பி லேயர், இதோட நேம் வந்து காப்பி அப்படின்னு இருக்குது. இதோட நேம் வந்து வெறும் ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் இருக்குது. இப்போ இந்த காப்பி லேயரை வந்து நான் ஒரு நேம் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் லைன், ஸோ 02ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் T டூல் அகைன் வந்து T தான் இருக்கணும். இப்போ இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். கரெக்டாக கொண்டு போய் செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா கூட நியூ லேயர் க்ரியேட் ஆயிரும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணும் பொழுது ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு ஏதோ ஒரு சம்திங் நம்ம போட்டுக்கலாம். ஹேவ் அ கிரேட் டே. ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ இதை சின்னதை பண்ணணும். அதே தான் திரும்ப Ctrl+T யூஸ் பண்ணுறோம். Ctrl+T யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி மவுஸில் பண்ணோம்னாலும் டிஃபால்ட்டாக வந்து இப்படி வரும், ஸ்ட்ரிங்க் ஆகும். எந்த கீயும் அடிஷ்னலாக பிடிக்க தேவையில்லை. இப்போ நான் ஜஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்றேன், பழைய நிலைமையில் இருக்குது. அகைன் Ctrl+T கொடுக்குறேன். இங்கே போய் பாருங்கள், விட்டு ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு ப்ரொபோஷனேட்டாக சென்ட்ரலைஸ்டாக தெரியும். கொஞ்சம் லைவாக நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். எப்போ பார்த்தாலும் ஒரே மெத்தடில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வேலை. ஸோ திரும்ப திரும்ப என்னவெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது, 20 நிமிஷம் செஞ்ச வேலையை எப்படி 10 நிமிஷத்தில் செய்யலான்னு மட்டும் கற்றுக்கங்க. அதை தான் கண்டிப்பாக நானும் சொல்லித்தருவேன். ஓகே ரைட்டு. இப்போது இதை இந்த இடத்துல கொண்டு போய் நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் அகைன் வந்து சைஸ் மட்டும் எனக்கு பெருசாகணும். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஸோ இங்கே வைக்கணும்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ, என்ன சைஸில் வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து திரும்ப அதே சொல்லிட்டேன். டீ முடிஞ்சோடனே திரும்ப மூவுக்கு வந்துட்டேன். நல்லா கவனிச்சுங்க, ஏன்னா இது நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். மூவுக்கு வந்துட்டு இப்போ நான் ஏரோ கீ இருக்குல்ல, கீபோர்டில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம், ஸோ எல்லாமே வந்து டாப் அண்ட் பாட்டம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மூவ் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பேஜோட சென்டர் வேணும்னா அப்ளை சொன்ன மாதிரி இந்த லேயர் வந்து செலக்டில் இருக்கணும். ஹோல் இமேஜையும் வந்து Ctrl+A கொடுத்தோம்னா செலக்ட் ஆயிரும். அகைன் வந்து இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இது ஹரிசாண்டலோட சென்டர். ஓகே, விட்த் வைஸில் இது வந்து வெர்டிக்கலோட சென்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இந்த பேஜோட சென்டருக்கு போயிடுச்சு. அகைன் வந்து நமக்கு Ctrl+D கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்துட்டு, Ctrl+D மீன்ஸ் வந்து செலக்ட் ஆன ஏரியா டீசெலக்ட் ஆகும். Ctrl+Tங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஓகே, இப்போது கொண்டு வந்து இங்கே ட்ராக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது வந்து எனக்கு விட்த் வைஸில் சென்டராக இருக்குது. ஓகே, இது கலர் மேட்ச் ஆகுதா? இதுக்கு மேட்ச் ஆன மாதிரி இதுக்கு எனக்கு கலர் மேட்ச் ஆகலை. ஸோ அகைன் T கிளிக் பண்ணோம்னு இங்கே ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதுக்கு போயிட்டு நான் கலர் மேட்ச் பண்ண முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஒயிட் வச்சு பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு. இல்லைன்னா இப்படி கர்சரை கொண்டு போனீங்கன்னா இந்த பேஜில் இருக்க கலரே, இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலரே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகும். ஸோ நான் கேப்ஸ் லாக் ஆனில் பண்ணியிருக்கனால இந்த கர்சர் இப்படி தெரியலாம். இப்போ நான் கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இது வந்து டேரெக்டாகவே இங்கே கொண்டு போய்ட்டு இங்கே நீங்கள் வெளியே எடுத்திங்கனாவே வந்து இப்படி ஒரு கர்சர் வந்துடும். இது வந்து ஐட்ராப்பர்னு, இந்த டூல் வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, அதனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியல. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஐட்ராப்பர். அதை அகைன் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ எனக்கு இது வந்து கொஞ்சம் டார்க்காக போனால் நல்லாயிருக்குமா, இல்லை ப்ளூ நல்லாயிருக்குமா, கொஞ்சம் வெறும் மைல்டாக வந்து போட்டோம்னா ஓகே, ஓரளவுக்கு வந்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு ஒயிட்டே நல்லாயிருக்கு, நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இது 2 ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் என்ன வேறு ஏதாவது மேட்டர்ஸ் ஆட் பண்ணலாமா? சரி, இதில் நான் இப்போ வேறு ஏதாவது என்னால் சில விஷயங்கள் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பண்ணலாமா? இதில் கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்டோட கலர்ஸில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பேக்ரவுண்டுக்கு இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பேக்ரவுண்டுங்கிறது நமக்கு லேயர் 1, இந்த பேக்ரவுண்டுங்கிறது ப்ளைனாக இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேக்ரவுண்டு ஜஸ்ட் ஒயிட்டில் இருக்குது, இங்கே லேயர் 1ங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இந்த லேயர் 1ங்கிறது தான் நமக்கு இமேஜ். இந்த இமேஜோட கலர்ஸ் மாற்றணும்னு வச்சுங்க. ஜஸ்ட் இங்கே போகிறேன், இதில் போயிட்டு கிரேடியன்ட், இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லேயரோட இந்த பாட்டமில் இந்த இடத்துல இருக்கும்.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த கிரேடியண்ட்டில் அப்படியே சொன்ன மாதிரி தான் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே வந்துடும். இங்கே இப்போ உங்களுக்கு யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச கலர், என்னோடய ஃபோக்கஸ் நான் சொல்கிறது என்னென்னா ஏதோ என்ன தோணும் நம்ம பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிங்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சைடு பிங்க்கும், இந்த சைடு ஆப்போசிட் கிரேடியன்ட் இங்கே என்ன வரணும் எனக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிங்க்கும் பர்பிளும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிங்க் அண்ட் பர்பிள் இது வந்து இப்போ ஒரு கிரேடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இருக்கும், மேலே கீழேன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். கீழே ஆல்ரெடி ஓரளவுக்கு நம்ம கிரவுண்டில் டெக்ஸ்சர்ஸ் இருக்கனால மேலே வந்து ஸ்கைக்கு போட்ட மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் ரிவர்ஸு செக் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னே இப்போ இது பார்த்துங்க இது தனி லேயராக க்ரியேட் ஆகிடும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட பியூட்டியே அதான். இங்கே கிளிக் பண்ணி நம்ம என்ன வேலை செஞ்சோம்னாலும் இங்கே ஒரு இண்டிவிஜுவல் லேயராக க்ரியேட் ஆகிரும். ஸோ மெர்ஜ் ஆகாது, வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இது செலக்டில் இருக்குது. இப்போ இதில் இந்த கலர் வந்து இது மேலே ஏதோ வந்து அப்படியே மூடியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், பிளெண்டிங் மோட் கொடுத்து. பிளெண்டிங் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பிளெண்டிங் மோட். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக கண்டிப்பாக பின்னாடி 1 by 1 வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, நார்மல். தென் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி ப்ளூவில் செலக்ட் ஆகிருக்கணும். அகெயின் பாட்டம் ஏரோ கீ இருக்குல்ல கீபோர்டில், அதை கிளிக் பண்ணுங்கள், இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு டார்க்கன் மோடு வேணுமா, மல்டிப்ளை நல்லா இருக்கா, கலர் பர்ன், லீனியர் பர்ன், டார்க்கர் கலர், லைட் அண்ட் ஸ்க்ரீன், ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ், அதாவது பிளெண்டிங் மோட்ஸ் இருக்குது. பிளெண்டிங் மோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 27 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கிளியராக சொல்லிடுறேன். நிறையா இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் லைட் எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பர்பாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதை வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எது பிடிச்சதுன்னு நான் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சேச்சுரேஷன் வேணும், கலர்ஸ், லுமினாசிட்டி, ஸோ இவ்வளோ இருக்குது. எனக்கு வந்து எது பெட்டராக இருக்குன்னு நம்ம ஒருக்கா பார்ப்போம். ஐ திங்க் இது பெட்டர். சாஃப்ட் லைட் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் ஓவர்லே பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் அப்படியே நமக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அந்த கலர் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓவர்லே எனக்கு இந்த இதில் செட் ஆகிற மாதிரி தெரியுது. இது எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது, பேஸ்ட் ஆன் பேக்ரவுண்ட் இமேஜை பொறுத்து கலரை பொறுத்து கண்டிப்பாக மாறும். இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். பட் கலர்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போன மாதிரி இருக்கும்போது இந்த லைட்டாக இங்கே பாருங்கள் ஃபில்லை குறைச்சிக்கிறேன். ஸோ ஃபில்லை குறைச்சோம்னா ஒரு மாதிரி ஃபீல் வரும், ஒப்பாசிட்டியை குறைச்சோம்னா ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஃபில் அதிகப்படுத்திட்டு ஒப்பாசிட்டி மட்டும் குறைக்கணுன்னா கூட குறைச்சிக்கலாம். எனக்கு ஒரு 85. ஓகே, இதுவே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் இந்த கிரேட் டே இது கொடுத்துருக்கோம்ல, இது வந்து லேயர் 2ல் இருக்குது. இந்த கிரேட் டேங்கிறதுல இப்போ நம்ம இதில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கொடுக்குறேன். இது போல்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு தின்னு கிடையாது. ஒரு லைனுக்கு கீழே அடுத்த லைன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும் பொழுது நமக்கு எப்பயுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதுவும் போல்டாக இருக்குது, இதுவும் போல்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் 2ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். டீக்கு போயிட்டோம். இங்கே கிளிக் பண்ணும் பொழுது இப்படி செலக்ட் ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும், ஃபுல்லாக இப்படி செலக்ட் ஆகும். அகைன் வந்து ஏரோ கீ தான், பாட்டம் ஏரோ கீ கொடுத்துட்டே வாங்க. எது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எனக்கு வந்து எது தின்னாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஸோ திக்காக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே போய் இந்த சைடில் இருக்க செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் போல்டு நிறையா இருக்கும். ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் உண்டான மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து வரும். கண்டிப்பாக நம்ம ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அப்படியே டிட்டோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கண்ணுக்கு எது நல்லாயிருக்கு, உங்களுக்கு தேவையானவங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை கொடுத்துட்டீங்கன்னாவே போதும். ஓகே, இப்போது ஹேவ் அ கிரேட் டே. எனக்கு வந்து ஒரு சரியான ஃபாண்ட் குறைக்க கிடைக்கல, பார்த்துட்ருக்கேன். மேலே போகிறோம், ஏஜென்சி பிளாக். இது கொஞ்சம் ரொம்ப ரெகுலராக இருக்க மாதிரி இருக்குது. இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ ஏதாவது உங்களுக்கு ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது தேவைன்னா கூட எனக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் நான் அதிலேயே போட்டுருவேன். எல்லா டவுட்ஸும் நம்ம கொஞ்சம் அதில் கொண்டு போய்க்கலாம். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில ரொம்ப பர்சனலாக நான் கேட்கணுன்னு விரும்புகிறவங்க டெலகிராம் சேனலுக்கு வந்துருங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து ரெகுலர் மட்டும்தான் இருக்குன்னா ரெகுலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ விட்டுடலாம் அப்படியே. ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு அகைன் நார்மல் டூலுக்கு வந்துடணும். இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க,
ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க, நார்மல் மூவ் டூலுக்கு வராமல் விட்டுருவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்து கிளாஸ் எடுத்தனால. ஸோ விக்கு வந்துடுங்க. ஓகே, இப்போ இது வந்து இதோட ஏரியா ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பட் நான் இதை என்லார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போகுது. எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்குது. பட் இதை வந்து இந்த ஹாப்பி பர்த்டே அகலத்துக்கு நான் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அதே தான் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். கீபோர்டில் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிக்கங்க. ஆல்ட்டை ஹோல்டு பண்ணணும், அழுத்தி பிடிக்கணும். ரைட் ஏரோ கீ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒய்டராக போகும். இப்போ ஜஸ்ட்டு என்டர் மட்டும் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா இப்படி ஆகுது. ஸோ இது பிரச்சனை. இதுக்காக என்ன பண்ணணும், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்காம கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. டெக்ஸ்ட்டில் எந்த இது கம்ப்ளீட் பண்ணாலும் கண்ட்ரோல் என்டர் கொடுத்துருங்க. வெறும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிப், அதாவது அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேவா, அகைன் விக்கு போயிடுறோம். இப்போ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பார்க்குறேன் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கா அப்படின்ட்டு. இப்போ நான் இது எனஃபாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம கொண்டு போய் இதில் மேட்ச் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னா நான் அப்படி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நான் சின்னது பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே, இதை மட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே ஓகே. ஆனால் இதில் இதை ஒன்று என் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஹாப்பி பர்த்டே பழைய இமேஜுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதில் பாருங்கள், இதுக்கு பெட்டராக இருக்க மாதிரி இருந்தது. பட் நம்ம கிரேடியன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரில. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இமேஜ்லேயே எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹாப்பி பர்த்டேங்கிற லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் இப்போ அகைன் அதே மாதிரி தான் டீயை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் போயிட்டு சிம்பிளி ஒயிட் இதுக்கு சூப்பர்பாக இருக்குது. ஸோ நான் வேறு எதுவும் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட், எல்லாம் ஓகே. இங்கே என்னமோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு பாம்பு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இது ஒரு கட்டை தான். பட் பாம்பு மாதிரி தெரியறனால என்னமோ மாதிரி இருக்கும். பர்த்டேக்கு நம்ம அனுப்புகிற பொழுது இது தேவையில்லை அப்படின்னா இப்போ எனக்கு இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லேயர் 1 அப்படிங்கிறத நமக்கு இந்த பேக்ரவுண்ட் இல்லையா தெரியலனாலும் ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், இங்கே காமிக்கும். கிரேடியன்னா அங்கே செலக்ட் ஆகுது, லேயர் 1 இங்கே செலக்ட் ஆகுது, பேக்ரவுண்ட்னா இதில் போகுது. ஓகேவா, ஸோ லேயர் 1ங்கிறதுல இந்த இமேஜில் இந்த இடத்த நான் போக வைக்கணும். இந்த இடம் வந்து எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சூப்பரான டூல் இருக்குது. ஷார்ட்கட் வந்து இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். ஹீலிங் நிறையா இருக்குது. ஸ்பாட் ஹீலிங் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேலே ஃபஸ்ட்டில் இருக்குது. ஷார்ட்கட் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இதை கொண்டு போயிட்டு இப்படி மவுஸ்லேயே அப்படியே இப்படி வச்சு ஒரு மாதிரி அப்படியே பெயிண்ட் பண்ணணும் லைட்டாக, அவ்வளோதான். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். வாவ், தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள், வேலையே முடிஞ்சுது. இதை போயிட்டு நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை பண்ணுறேன், பென் டூல் எடுக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறதோட வச்சு மேட்ச் பண்ணுறேன், நிறைய பேர் பண்ணுவாங்க. அது தேவையே இல்லை. சிம்பிளி எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் இப்போ ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டேன். சூப்பர், வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த இதை போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ காப்பி நிறையா இருக்குது. நல்லா கவனமாக பார்த்துங்க. புது வெர்ஷனில் ஒரு மாதிரி இருக்கும், பழைய வெர்ஷனில் ஒரு மாதிரி இருக்கும். எதில் ஜேபெக் ஃபார்மேட் வருதுன்னு நீங்கள் பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சேவை காப்பி கொடுக்குறேன். சேவை காப்பி கொடுக்கும்பொழுது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஜேபெக் ஃபைல் இருக்குது. ஜேபெக் 20,000லாம் இருக்கும், ஸ்டீரியோ இருக்கும். எதுவும் பண்ணாதீங்க. ஜேபெக், ஜேபிஜி, ஜேபெக், ஜேபிஇ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம பண்ணணும். ஸோ எல்லாமே அதில் தான் வந்து இயங்குது. இந்த ஃபார்மேட் எல்லாத்துலேயுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐசிசி ப்ரொஃபைல் செக்கில் இருக்கணும். இதை செக்கில் இருக்கும்பொழுது தான் நான் சொல்லிட்டேன். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப், டெலகிராம் எனிதிங் நீங்கள் பண்ணிங்கனாலும் கலர் மெயின்டைன் ஆகும். இப்போது பர்த்டே விஷனால BW01 அப்படிங்கிற பேரில் நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது ஆப்ஷன்ஸ், ஜேபெக் ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இமேஜோட குவாலிட்டி எதில் இருக்கணும் அப்படின்னு மீடியம் கொடுத்தீங்கன்னா 5ல் இருக்கும், ஹை கொடுத்தோம்னா 8 வரும். மேக்ஸிமம் கொடுத்துங்க, தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து மொபைலில் ஷேர் பண்ண போகிறாங்க பொழுது ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கொடுக்குறத விட இன்னமும் ஹைக் போய்க்கலாம். மேக்ஸிமம்லேயே 12 பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், சைஸ் கவனிங்க. இந்த சைஸ் வந்து 1.3 MBயில் மாறுது. இதை கம்மி பண்ண கேபியில் போகும். ஸோ இந்த சைஸ் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப அதிகமாகலாம் வேணாம், நான் ஓரளவுக்கு வச்சுக்கிறேன்னா 8 எனஃப். டிஃபால்ட்டாக 8 போதும். நான் பட் மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக போகணும் ஒரு ஐடியா. ஓகே,
ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இன்னமும் நான் இதை அன்டைட்டில் 1ல் தான் வச்சுருக்கேன். நல்லா கவனிச்சிருங்க. இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணல, இந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை நான் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதுவே தப்பு ஆக்சுவலாக. அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன். இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஒரு பேக்ரவுண்டு இமேஜை பேஸ்ட் பண்ண உடனே Ctrl+S கொடுத்து இதை நம்ம வேணுங்கிற நேமில் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சிடணும். PST ஃபார்மெட்டில், PST ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட், இதுலேயும் ICC செக்கில் இருக்கணும். இப்போ சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ண Ctrl+S கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம், பவர் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் இமேஜ் நமக்கு பேக்ரவுண்டில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ Ctrl+S கொடுத்துக்கிட்டே ஒர்க் பண்ணணும். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நான் இந்த தப்பு பண்ணுவோங்கிறதுனால தான் நானும் தப்பு பண்ணி உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணக்கூடாது. நான் இங்கே கொண்டு வந்து இங்கே வச்ச புதுசுலேயே சேவ் பண்ணியிருக்கணும். ஓகே ரைட், அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு இது PST ஃபைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பழைய ஃபைலு, இதுவும் வேண்டாம், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து நம்ம பண்ண இங்கே பாருங்கள் போஸ்ட் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணி நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஃபோட்டோ வியூவரில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, வாவ், இமேஜ் நீட்டாக வந்திருக்கு. இன்னும் இதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை கொண்டு போய் அப்படியே வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா வேலையே முடிஞ்சுது. சூப்பர்பாக விஷ் பண்ணிட்டு போகலாம். எப்போ பார்த்தாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது, அது பண்ண மொபைலில் எடிட் பண்ணுறத விட ஒரு டெஸ்க்டாப்பில் எடிட் பண்ணி பழகுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரம் நீங்கள் இன்னும் டிசைனர் ஆகிட முடியும். டிசைனராக வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். நிறைய பேர் ரொம்ப ஒரு மாதிரி சின்னதாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து எனக்கு ஜூம் பண்ணி போடலன்னு கேட்டிருந்தாங்க. பர்சனலாக நிறையா கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஜூம் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. அவ்வளோ கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் நல்லா க்ரோ ஆகணும், அதுதான் என்னோட இது. நான் நிறைய வீடியோஸ் வச்சுருக்கேன், எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. 100+ வீடியோஸ் இருக்குது ஓப்பனாக சொன்னால். பட் அதை நான் என்ன போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன்னா தேவையான இடத்துல தெளிவாக கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதுலலாம் வந்து நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக நானும் இன்னும் ஆர்வமாக பண்ணுறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருக்கும். கண்டிப்பாக இதை நான் ஒரு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணுங்கிற முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப குட்டி டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ இன்னமும் இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா இன்னும் கிளியர் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஓகே, பை டிசைனர்ஸ். தேங்க்யூ.